Hi friends, welcome back to my channel, Priya channel. நம்ம இன்னைக்கு வந்திருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஈரோடுங்க. ஈரோட்லயே வந்து பாத்தீங்கன்னா ஓல்டு பட்டு சாரீஸ் எல்லாம் பெஸ்ட் பிரைஸ்க்கு பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்க யாரு என்ன அப்படிங்கறத வீடியோல போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம் மேடம். எப்படி பிசினஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? எல்லாம் சூப்பரா போயிட்டு இருக்கு மேடம். சரிங்க, நம்ம என்ன பண்றோம், ஓல்டு பட்டு சாரிக்கலாம் பெஸ்ட் பிரைஸ் பழைய கிழிஞ்சு போன பட்டு சரியை வாங்கிட்டு ஸ்பாட்ல பணம் கொடுத்து வாங்கிட்டு இருக்காங்க. சூப்பருங்க சார். நம்ம கடை எங்க லொகேட் ஆயிருக்கு? நம்மளோட கடை எங்க லொகேஷன் லலிதா ஜுவல்லரி நகைக்கடை அருகிலுங்க. லலிதா ஜுவல்லரி நகைக்கடை அருகில் ஆர்கேவி ரோடு, ஸ்ரீ கன்னிகா பட்டு சென்டருங்க. முன்னாடியே நீங்க வந்து நாச்சம்மாள் பொட்டிக்ஸ் இருக்குங்க, அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா இவங்க ஷாப் இருக்கு. நீங்க வந்துட்டீங்கன்னா ஃபோன் கால் பண்ணுங்க. பழைய சாரிக்கெல்லாம் பெஸ்ட் பிரைஸ், பெஸ்ட் கிஃப்ட், கோல்டு காயின் அப்படின்னு அடிச்சு நொறுக்கப்பட்ட போறாங்க. சார் ஆன்லைன்ல பண்ணுவீங்களா இல்ல டைரக்டா தான் வரணுமா? மேடம் நீங்க கால் பண்ணாலும் போதுங்க. நம்மளோட பிரான்ச் வந்து எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சென்னை, கோவை, ஈரோடு, திருப்பூர்ல இருக்குங்க. 4 இடத்துல இருக்கு மேடம். சரிங்க சரிங்க. அதனால அங்க வச்சு நம்ம எல்லா இடத்துலயும் எங்க வேணாலும் உங்களுக்கு கேஷ் இமிடியேட்டா குறிப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா எங்க வேணாலும் பணம் கொடுத்துருவாங்க. குறிப்பு என்னன்னு கேட்டா ஜக்கார்டு டிஷ்யூ படைப்பீங்க. 1 கிராம் கோல்டு காயின் ஒண்ணு இலவசங்க. 1 கிராம் கோல்டு காயினா? ஆமாங்க. அது பாக்கெட்ல வச்சிருக்காருங்க. இங்க பாருங்க, இங்க வச்சிருக்காங்க. நம்ம சேனலுக்காக தரமான ஆஃபர். கோல்டு காயின்ங்க, 1 கிராம் கோல்டு காயின் மேடம். 1 கிராம் கோல்டு காயின்ங்க பாருங்க. சூப்பரான கோல்டு காயின் வந்து உங்களுக்கு எவ்வளவுங்க சார் இது இப்போ கொடுப்பீங்க? 1 கிராம் மேடம். அது எவ்வளவு? 916. என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்? ஜக்கார்டு டிஷ்யூ சாரிக்கு மட்டும் தான் மேடம் கொடுப்பீங்க இது. ஆமா மேடம். சூப்பர். எந்த மாதிரி ஜக்கார்டு புடவைலாம் எப்படி எல்லாம் இருக்கு? ஜக்கார்டு புடவைனா உங்க உடம்பு ஃபுல்லா சரியா இருக்குங்க. சரிங்க மேடம். இங்க பாருங்க, இதுதான் மேடம் ஜக்கார்டு சாரீஸ் மேடம். ஓ இதான் ஜக்கார்டு. ஆமா. டிஷ்யூ ஜக்கார்டு டிஷ்யூ போடுவாங்க. இது மாதிரி தாங்க இந்த மாதிரி சாரி கொடுத்தீங்கன்னா கோல்டு காயின் கிஃப்டா? 1 கிராம் கோல்டு காயினுங்க. பணம் பேமெண்ட், ரெண்டாவது எக்ஸ்ட்ரா 1 கிராம் கோல்டு காயின். பேமெண்ட்டும் கொடுத்து 1 கிராம் கோல்டு காயினும் கொடுக்குறீங்க? ஆமா மேடம். செம்ம ஆஃபருங்க. இன்னைக்குன்னு பார்த்து நம்ம ஈரோடு வந்திருந்தோமா, உடனே வந்து இவங்க வந்து பெஸ்டா பண்றாங்கன்னு சொல்லிட்டு வியூவர்ஸ்க்காக நான் வந்து இந்த வீடியோ வந்து எடுத்து போடுறேங்க. கண்டிப்பா உங்ககிட்ட பழைய பட்டு சாரி இருக்கு அப்படின்னா எத்தனை வருஷம் பழசு இருக்குங்க சார்? எத்தனை வருஷம் இல்லைங்க, எங்களுக்கு வந்து பியூர் ஜெர்க காஞ்சிபுரம் சில்க் சரியா இருந்தா நாங்க வாங்கிக்குவோம். அதுல வந்து பார்டர்ல பாத்தீங்கன்னா பியூர் சில்வர் ஜெர்க வருங்க. அந்த ஜரிகைக்கோசரம் நாங்க வாங்கிட்டு பேமெண்ட் கொடுக்குறோங்க. சில்வர் வந்து இருக்கும் இல்லையா, அதனாலதான் அதுக்குதான் அமௌண்ட் நீங்க வந்து கால்குலேட் பண்ணி அந்த அமௌண்ட். ஆமாங்க, அதை வாங்கிட்டுங்க அதுக்குள்ள மதிப்பிட போட்டு அன்றைய மார்க்கெட் விலைக்கு வாங்கிக்குவோங்க. சரிங்க சரிங்க. இன்னைக்கு என்ன 2 days வந்து லைவான மார்க்கெட் இருக்குங்களோ அந்த ரேட் போட்டுங்க, ஜரியோட மதிப்பிட போட்டு ஸ்பாட்ல பேமெண்ட் கொடுத்து வாங்கிடுவோங்க. வந்து வந்தாங்க அவங்க பாத்தீங்கன்னா 20,000 15,000 அப்படின்னு சொல்லி கொடுக்கறதா நானே இப்ப என் கண்ணால பாத்தங்க. அதனால பெஸ்ட் பிரைஸ்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க. சார் நம்ம ஒவ்வொன்றும் இப்ப உங்ககிட்ட என்கிட்ட இருக்கிற சாரீஸ் எல்லாம் பெஸ்ட் பிரைஸ்ல கோயம்புத்தூர்ல இருந்து ஈரோடுக்கு கொண்டு வந்திருக்கேன். ஓகேங்களா, பாக்கலாமா? பாக்கலாம் மேடம். நான் இப்போ ஒரு 7 புடவை கொண்டு வந்திருக்கேன். ஆமாங்க. நீங்க எந்த மாதிரி கொடுக்குறீங்கன்னு சொல்லுங்க. அதான் வந்துங்க இந்த 7 புடவைலங்க இந்த 6 புடவை போகுங்க, இந்த 1 புடவை போகாதுங்க. சரிங்க சார். ஏன்னு கேட்டீங்கன்னா தேய்ச்சி பார்த்து இந்த மாதிரி ரெட் கலர் வந்தா நாங்க வாங்க மாட்டோங்க. அப்படியா? சரிங்க சரிங்க சரி. இந்த மாதிரி தேய்ச்சி பார்த்து ஒயிட் கலர் வந்தா தான் மேடம் வாங்குவோம் நாங்க. இந்த மாதிரி ஒயிட் வரும். ஆ மேடம். இந்த 6 சேரி எவ்வளவு போகுதுன்னு பாத்தீங்கன்னா 1,10,000 ரூபாய் போகுதுங்க. 1,10,000? ஆமாங்க. ஸ்பாட் கேஸ் உடனடி பணங்க. உடனடி பணம் கொடுத்துருவீங்க? ஆமாங்க. ஜக்கார்டு புடவை கொடுத்தா 1 கிராம் கோல்டு காயின் வேற ஃப்ரீ. கோல்டு காயின் வேணா இலவசங்க. நீங்க கொடுத்ததுல ஜக்கார்டு சேரி ஒண்ணு இருந்துச்சுங்க. அதுக்கு ஒரு கோல்டு கிராம் 1 கிராம் கோல்டு காயின் ஒண்ணு இலவசங்க. அது போக 1 லட்சம் பணமும் தராங்க. இது இல்லாம பாத்தீங்கன்னா 5 சேரி கொண்டு வந்திருக்கீங்க. அந்த 5 சேரிக்கு 5 கிஃப்ட்டுங்க. கிஃப்ட் வேறயா? ஆமாங்க. செம்ம சார். என்ன குக்கர்? ஆமாங்க. பெரிய குக்கர், சின்ன குக்கர்னு எல்லா பாக்ஸ், இது மாதிரி தோசை தவா, பணியார சட்டி, இது மாதிரி ஒரு 5 பொருள் கிஃப்ட் இருக்கு 5 சேரிக்கு. சரிங்க. எப்படி சார் கஸ்டமருக்கு கொடுக்கலாம்? இது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கிஃப்ட். ஆ மேடம். 5 சேரிக்கு 5 பொருள் கிஃப்ட்டுங்க. 5 கிஃப்ட். ஆமாங்க. எப்படி சார் இந்த மாதிரிலாம் உங்களால கொடுக்க முடியுது? நம்ம வந்து கடை வச்சுங்க 21 வருஷம் ஆச்சுங்க. அந்த 21வது வருஷம் ஆண்டுல பசங்க இந்த கிஃப்ட் பொருள் கொடுத்துட்டு இருக்காங்க. சரிங்க சரிங்க. பழைய கிழிஞ்சு போன பட்டி எல்லாம் வாங்கிட்டு பணம் கொடுத்து வாங்கிட்டு இருக்காங்க. ஸ்பாட் கேஸ்ங்க, உடனடி பண்ணுங்க. கால் பண்ணா போதுங்க, உங்க வீட்டுக்கே வந்து கூட போன் செய்தால் போதுங்க. உங்க வீட்டுக்கே வந்துங்க, சேரியை பார்த்துட்டுங்க அங்க ஸ்பாட்ல பணம் கொடுத்துருங்க. கிஃப்ட் பொருள் அங்கேயே கொடுத்துட்டு சேரியை வாங்கிட்டு வந்துருவாங்க. வந்ததுக்கான சார்ஜ் எதுவும் கிடையாதுங்க. உங்களுக்கு ரேட் கட்டுப்படியான கொடுக்கலாம், ஆனா கொடுக்க தேவையில்லைங்க. விலையை மட்டும் தெரிஞ்சுக்கலாம். விலையை மட்டும் தெரிஞ்சுக்கலாம். சூப்பர் சூப்பர். இந்த சாரி எல்லாம் போகுங்க, பாத்துக்கோங்க. இந்த மாதிரி சாரி உங்க வீட்டுல இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா கொடுக்கலாம். சார் கிழிஞ்சிருந்தாலும் பரவாயில்லையா? ஆமாங்க. கிழிஞ்சு நஞ்சு இருந்தாலும் எங்களுக்கு அதெல்லாம் கணக்கு கிடையாது. பார்டர் மட்டும் தான் உங்களுக்கு. பார்டர் முந்தாடி தாங்க எங்களுக்கு கணக்குங்க. சேரியில எவ்வளவு ஜருகு இருக்குங்களோ ஜருகைக்குள்ள மதிப்பீட போட்டு ஸ்பாட்ல பணம் கொடுத்து வாங்கிடுவோங்க. அன்றைய மார்க்கெட் விலைக்கு வாங்குறாங்க. சரிங்க. அது போக அந்த கோல்டு காயினை காமிச்சு. ஆமாங்க. கோல்டு காயினுங்க 1 கிராம் கோல்டு காயின் 916ங்க ஒரிஜினல். சரிங்க. கோல்டு காயின் இலவசங்க. இலவசம். ஜக்கார்டு புடவை கொடுத்தீங்கன்னா. ஆமாங்க. ஜக்கார்டு டிஷ்யூ சாரிக்கு மட்டுங்க. காசு பிளஸ் கோல்டு காயின். கோல்டு காயினுங்க. பிளஸ் வந்து உங்களுக்கு கிஃப்ட்டும் வேணும். கிஃப்ட் பொருளுங்க. இங்க பாருங்க, இந்த மாதிரிங்க ஒவ்வொரு சாரிக்கு ஒவ்வொரு கிஃப்ட்டுங்க. எத்தனை நாளைக்கு இந்த கிஃப்ட் தர்றீங்க? இது வந்துங்க கிஃப்ட் இருக்க ஸ்டாக் உள்ள வரை கொடுத்துட்டே இருக்காங்க. ஸ்டாக் உள்ள வரைக்கும். அவங்க கிட்ட ஒரு புடவை எடுத்து வந்து உங்ககிட்ட காசு வாங்குறாங்கன்னா ஒரு கிஃப்ட். ஆமா ஆமா மேடம்.
இப்போ ஒரு புடவை எடுத்து வந்து அது போகுதுன்னா அதுக்கு காசும் கொடுத்து கிஃப்ட்டும் தருவீங்க. கிஃப்ட்டும் கொடுத்துருக்கேன் மேடம். அது அந்த அமௌண்ட்டுக்கு ஏத்த மாதிரி கொடுப்பீங்க. ஆமாங்க மேடம். சரிங்க சார். எங்க ஃபாலோவர்ஸ் எல்லாம் வருவாங்க, வாட்ஸ்அப்ல அனுப்புவாங்க. அதுக்கு உங்க ஃபாலோவர்ஸ் வர்றதுக்குங்க தனியா இன்னொரு கிஃப்ட் இருக்குங்க உங்க ஃபாலோவர்ஸ் வர்றதுக்கு. அப்படியா? என்ன கிஃப்ட்னு சொல்லுங்க சார். என்னோட ஃபாலோவர்ஸ்க்கு என்ன கொடுக்க போறீங்க? பிரியா சேனல் சொல்லிட்டு வந்தாங்கன்னா கோயம்புத்தூர் பிரியா சேனல் சொல்லிட்டு ஈரோட்ல கொண்டு வந்து பட்டுப்புடவை கொடுத்தாலும் சரிங்க, இல்ல கோயம்புத்தூர்ல கொடுத்தாலும் சரிங்க, ஒரு பட்டுப்புடவை ஃபேன்சி பட்டுப்புடவை ஒன்று இலவசம். ஃபேன்சி பட்டுப்புடவை இலவசமா? கோல்டு காயின், காசு, கிஃப்ட். ஆமாங்க. பிளஸ் இதுவுமே சாரியும் கிஃப்டா தரீங்க? ஆமா மேடம். சூப்பர் சூப்பர் சூப்பர். இது வந்து உங்களுக்கு ஆண்டு விழாக்காக கொடுக்குறீங்க? ஆமா மேடம். சரிங்க சார். நம்மளோட கன்னிகா பட்டு சென்டர் இன்னொரு வாட்டி சொல்லிருங்க வியூவர்ஸ்க்கு. ஈரோட்ல எங்க லொகேஷன்? மேடம் நம்மள கன்னிகா பட்டு சென்டர் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஈரோடு சென்னை சில்க்ஸ்ல இருந்து ஒரு 10 கடை தள்ளுங்க. லலிதா ஜுவல்லரி நகைக்கடை பக்கத்துலங்க நம்ம கடைங்க. சரிங்க. ஈரோடு ஆர்கே ஈரோடு லலிதா ஜுவல்லரி நகைக்கடை அருகிலுங்க. பழைய கிழிஞ்சு போன பட்டி சேலை எல்லாம் வாங்கிட்டு பணம் கொடுத்துட்டு இருக்குங்க. கடை பேர் வந்துங்க கன்னிகா பட்டு சென்டருங்க. ஈரோடுங்க. ஈரோடு. ஸ்கிரீன்ல தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணீங்கன்னா நம்மளோட பிரான்ச் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சென்னை, கோவை, ஈரோடு, திருப்பூர்ல இருக்குங்க. கால் பண்ணா போதுங்க, இந்த 4 ஊர்ல வீட்டுக்கே வந்து வாங்கிக்கோங்க. சாரீஸ். சூப்பருங்க சார். கிஃப்ட் எல்லாம் அள்ளிக்கலாம். உடனே கிஃப்ட் கொடுத்துருவோங்க. வீட்லயே கொடுத்துருவீங்க? ஆமாங்க. ஓகே சார். எங்க ஃபாலோவர்ஸ் வந்தா பெஸ்டா பண்ணுங்க. Thank you so much. 25,000 இருக்குங்க. மீதி வந்துங்க உங்களுக்கு வந்து ஃபோன் பேல அனுப்பிச்சறேன். அப்படியே 25,000 இருக்கு. மீதி எனக்கு ஃபோன் பே நம்பர் உங்களுக்கு அனுப்பி விடுறேன். அதுல அனுப்பிச்சு விடுறேன். ஓகேங்க சார். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ரெஃபர் பண்றேன். கண்டிப்பா இங்க வர சொல்றேன். Thank you. Thank you மேடம்.